நேத்தி மும்பை விசஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து ஆர்சிபி மறுபடியும் எல்லா மேட்சும் தோத்துட்டாங்கங்க. 6 மேட்ச்சில் 5 மேட்ச் தோத்துட்டாங்க. ஒரு மேட்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி. ஆர்சிபி இப்படியே விளாண்டாங்கன்னா இந்த வாட்டி ஈசா லப் கப் நம்மதே கிடையவே கிடையாதுங்க. அதே வந்து முக்கியமான ஸ்பெல்லு வந்து போட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. என்ன மாதிரி பவுலருங்க ஜஸ்பிரீத் பும்ரா. 4 overs 21 runs 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அவர் சூப்பரான பவுலருங்க. வேற மாதிரி பவுலிங் போடுறாருங்க. உண்மையிலேயே அவர் வந்து இந்தியாவுக்கு ஃபைண்டு கிடச்சதே அவரோட பெஸ்ட்டு அவர் தாங்க இந்தியாவுக்கே. அதுவும் மும்பைக்கு கிடச்ச கிஃப்டட் பிளேயருங்க. ஆர்சிபி வந்து ஏன் தான் இப்படி விளாட்றாங்கன்னு தெரில. அதுவும் வந்து பும்ராவோட இன்னொரு ரெக்கார்டை கேளுங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் ஐபிஎல்லில் வந்து விராட் கோலி, 100th விக்கெட் ஐபிஎல்லில் வந்து விராட் கோலி, 151 விக்கெட் வந்து ஐபிஎல்லில் வந்து விராட் கோலிங்க. ஒரே ஆளுங்க அவர். அப்பா என்ன மாதிரி பவுலிங் போட்டார் நேற்று. இந்த வாட்டி மும்பை வந்து மும்பை வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வச்சிருக்கிறதுனால இந்த வாட்டி டேம் ஷோர். இந்த வாட்டி இல்லைனா ஆர்சிபி நேற்று வந்து 230 அடிச்சிருப்பாங்க, 240 அடிச்சிருந்துருப்பாங்க. பும்ரா தான் வந்து கண்டெயின் பண்ணாருங்க. ஒரே ஒரு ஆளாக நின்று மேட்சை திருப்பி கொடுத்துட்டாருங்க பும்ரா. பும்ராவுக்கு உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப். நம்ம வந்து ஆர்சிபியை பற்றி பேசுவோங்க. டாஸை வின் பண்ணார் ஹார்திக் பாண்டியா. ஆர்சிபியை வந்து பேட்டிங் பண்ண சொன்னார். இந்த வாட்டி விராட் கோலி வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே விராட் கோலி விக்கெட்டை வந்து பும்ரா தான் எடுத்தாருங்க. இன்றைக்கி வந்து நல்லா வான்கடையில் நல்லா விளாண்டது வந்து நம்ம ஃபேப் டு பிளஸி. அவர் வந்து வான்கடையில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. வான்கடையில் வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிறதுனால அவர் நல்லா விளாண்டாருங்க. 61 runs அடித்தாருங்க. வில் ஜாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சுங்கிறதுனால அவரால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, பரவாயில்ல. அதே மாதிரி ரஜத் பண்டிட்டார் வந்து பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாரு. 50 அடிச்சிட்டாருங்க. கிளென் மேக்ஸ்வெல் சத்தியமாக சொல்கிறேன் சுத்த தண்டாங்க. அவரை எடுத்ததுக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் 11ல் விளாட வச்சுருக்கலாம். கேமரான் கிரீனையாச்சும் 11ல் விளாட வச்சுருக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டு. அடுத்த வாட்டி ஆர்சிபி ரீட்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டி மெகா ஆக்ஷன் வருது ஐபிஎல்லில். யாரை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விராட் கோலியை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. மற்ற எல்லாத்தையும் துரத்திடுவாங்கங்க. இது மாதிரி டீமை வச்சுக்கிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. விராட் கோலி ஒரு மனுஷன் தான் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. நேற்றே ஒரு ஃபெயிலியர். அது எல்லாருக்கும் ஃபெயிலியர் வருது. ஒரு மேட்ச் தான் ஃபெயிலியர் வருதுன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. விராட் கோலி மட்டும்தாங்க நான் ஆர்சிபி வந்து ரிட்டைன் பண்ண. மற்ற எல்லாத்தையும் வெளில துரத்தி விட்ருவாங்க. முக்கியமாக இந்த மேக்ஸ்வெல்லாம் வெளில துரத்தி விட்ருவாங்கங்க. அவர் என்ன மஞ்சள் சட்டை போட்டால் தான் நல்லா விளையாடுவார் போல். வேறு மஞ்சள் சட்டைனா ஆஸ்திரேலியன் ஜெர்சி, அது வந்து சிஎஸ்கே தான் வச்சுருக்கு. சிஎஸ்கேவும் அடுத்த வாட்டி ஆக்ஷனில் மேக்ஸ்வெல்லாம் எடுப்பாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டு தினேஷ் கார்த்திக்ங்க. தினேஷ் கார்த்திக் வந்து கடைசி வரையும் நல்லா விளாண்டாருங்க. பும்ராவும் அவர் தான் கொஞ்சம் நல்லா விளாண்டார். 2 பால் ஃபேஸ் பண்ணார் பும்ராவை. ஒரு பால் சிங்கிள் அடித்தார், ஒரு பால் வந்து 6 அடிச்சிட்டார் பும்ராவை. அதே வந்து தினேஷ் கார்த்திக் வந்து லோ ஹேண்டடாக வந்து கடைசியில் 193 கொண்டு போனதே வந்து இவர் தான். தினேஷ் கார்த்திகால தான் அவங்களோட 196 ஸ்கோர் வந்துச்சு. இல்லைன்னா வந்து அந்த 196ம் அவங்களுக்கு வந்திருக்காதுங்க. அடுத்தபடி வந்து யார் மேக்ஸ்வெல்லாம் சுத்தமாக தண்டான். அவர்னா தூக்கிடலாம். அடுத்தது மும்பை சேசிங்க்கு வந்தாருங்க பாருங்கள். இசான் கிஷன் பொழந்து எடுத்து விட்டார். ஆர்சிபிக்கு உண்மையிலே சிராஜ்னா அடுத்து வெளில துரத்து விட்ருவாங்க ஆர்சிபி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பங்கம் பண்ணிட்டாரு வேறு இசான் கிஷன் சிராஜ்னா. ஏங்க ஒரு பவுன்ஸ் பாலுங்க அப்படியே செஸ்ட்டு வரும். அப்படியே லெஃப்ட் சைடில் நவுந்து ஒரு கட்டு அடிப்பார் பாருங்க. பாயிண்ட்டுக்கு மேலே போய் 6 விழுவுங்க. அந்த ஷாட்டை வந்து ரோஹித் சர்மாவே கை தட்டினார் நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து. அவங்க 2 பேருமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 100க்கு மேலே அடிச்சிட்டாங்க. அதுலேயே பாதி மேட்ச் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சூரியகுமார் யாதவ் பேக் டு ஃபார்ம் வந்துட்டார். அது ஒரு நல்ல பெரிய விஷயம் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் சரி, மும்பை டீமுக்கும் சரி. இம்பேக்ட் பிளேயரான இது பேட்டிங் ஆடினார். ஃபீல்டிங் வரல சூரியகுமார் யாதவ். இம்பேக்ட் பிளேயராக பேட்டிங் ஆடினார். அதுலேயே வந்து பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. ஓவரால் வந்து மும்பை டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பேக் வந்துட்டாங்க. அது விராட் கோலி வந்து பெரிய இது பண்ணார். க்ரௌடு வந்து ஹார்திக் பாண்டியா பேட்டிங் வரதோ பூம்னு இருந்துச்சு. பூம் சொன்னாங்க. ஆனால் விராட் கோலி வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவர் இந்தியன் பிளேயருன்னு சொல்லி விராட் கோலி வந்து என்ன மனுஷங்க, என்ன ஒரு அப்ரிஷியேஷன் அவருக்கு கொடுக்கணும். க்ரௌடு வந்து அப்படின்னா பண்ணாதீங்கன்னு சொன்னார். விராட் கோலிக்கு வந்து அதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓவரால் நேற்று மேட்சை கலக்குனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள், ஜஸ்பிரீத் பும்ரா. 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 21 ரன்ஸ் கொடுத்து. சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை மாற்றினார் ஜஸ்பிரீத் பும்ரா. டெல்லிக்கு எதிரான மேட்ச்லேயே மும்பை தோக்க வேண்டியது, அது பேக் டு கொண்டு வந்ததே வந்து நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான். அதே மாதிரி நேற்றுக்கு நடந்த மேட்ச்லேயும் வந்து
ஜஸ்பிரீத் பும்ரா கொண்டு வந்துட்டாருங்க. லோனே ஆடலாம். கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவரோட ஒர்க் லோடை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஏன்னா வேர்ல்டு கப்லாம் வருது, அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போகணும். வேர்ல்டு கப் இருக்குது, அடுத்தது பெரிய சீரியஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, பார்டர் கவாஸ்கர் சீரியஸ் 5 மேட்ச் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. அதுக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நம்ம பார்த்து கொண்டு போகணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமான மேட்ச் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி vs டிசி. அது வந்து சொல்லவே தேவையில்லை. அதை யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்எஸ்டி ஜெயிச்சிரும். அதுவும் வந்து எங்கே விளாட்றாங்க, லக்னோவில் விளாட்றாங்க. அதே வந்து மயங்க் யாதவுக்கு வந்து 3 வாரம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவரால் விளாட இன்ஜுரிங்கிறதுனால 3 வாரம் மேக்ஸிமம் ஆஃப் ஐபிஎல்லுக்கு வந்து இந்த பிளே ஆஃப்க்கு தான் வருவார் போல் மயங்க் யாதவ். அது வரையும் அவர் விளாட மாட்டார் போல். இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக வந்து எல்எஸ்டி ஜெயிச்சிரும். டெல்லி டீம் வந்து சரியில்லை, பேட்டிங்ஸ் தான் இருக்குது, பவுலிங் சரியில்லையே. ஆர்சிபிக்கு எப்படி பவுலிங் சரியில்லையோ அதே மாதிரி டிசிக்கு வந்து பவுலிங் சரியில்லை. அதனால் இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸுங்கிற எல்எஸ்டி கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சிருவாங்க. எல்எஸ்டி ஜெயிக்க தான் எவ்வளோ சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேட்டிங் பவுலிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. டெல்லிக்கு வந்து அந்த இல்லை. அதனால் வந்து டெல்லி வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி வந்து ஜெயிக்க போகிற டீம் வந்து எல்எஸ்டி தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. 70-30 தான். எல்எஸ்டிக்கு வந்து நான் 70 கொடுத்துருவேன். 30 வந்து நான் வந்து ரிஷப் பந்த் கொடுப்பேன். ஏன்னா ரிஷப் பந்த் வந்து நல்லா பண்ணாருன்னா, பவுலிங்லாம் கிளிக் ஆகிடுச்சுன்னா, கலீல் அகமதுன்னா அங்கே லக்னோ விக்கெட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் அண்ட் விக்கெட்ஸாக இருக்கும், கிளிக் ஆகிடுச்சுன்னா போடலாம். பட் அப்படி அவ்வளோவும் கிளிக் ஆகலைன்னா அதனால தான் 30 கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி எல்எஸ்டி ஜெயிச்சிருவாங்கங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது.